அருமையான காட்சியாக உள்ளது. மேகம் மூடிக்கொண்டு மழை சாரலோடு ஒரு பெரிய வியூவோடு. என்னது சருக்குன்னு அப்படியே ஆயிருக்கிறான் அவன் மண்டையில. அக்கா டீ ஃபேக்டரி வந்திருக்கேன்டா. கையை எடுடா தம்பி. என்னென்னமோ எழுதியிருக்காங்க. ஏன்னா எனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியாது. இல்லை ப்ரொடெக்ட் பண்ணாங்களா? டீ காபி டீ காபி டீ காபி டீ டீ டீ. இப்போ வந்து நம்ம டீ ஃபேக்ட்ரி வந்திருக்கோம். டீ ஃபேக்ட்ரினா எப்படின்னா நம்ம ஊர்ல வந்து மரத்தூளை அடிச்சு கொட்ட மாட்டாங்களா, அந்த டீ தூள் கிடையாது. புளியாங்கொட்டை அடிச்சு கொட்டுற டீ தூள் கிடையாது. இது ஒரிஜினல் தேயிலை வச்சு பண்ண டீ தூள். ஒரிஜினல் தேயிலை வச்சு பண்ண கீழே போகுது. வா கீழே தானே போகிறோம். அது அந்த ஓட்டை வழியாக உழுது. மேலேருந்து இந்த வழியாக வருது. அந்த இலை வந்து அரைச்சி அங்கே போகுது. ட்ரையாக போகிறாரு பேர். வந்து சளிச்சு வருது அப்படி. புரியுதா? சளிக்குது. அங்கே கொட்டுது. கொட்டி தூள் சொல்லுங்க. காஃபி எப்படி இருக்கு? டீ காஃபி சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் செம்ம டேஸ்ட். ஊட்டில நாங்க ஃப்ரெஷ்ஷா வந்து இது டீ தூள் இல்ல, மரத்தூள். செம்ம டேஸ்ட் இருக்கு. எல்லாரும் வந்து ஒரு வாட்டி இந்த டீ ஃபேக்டரி விசிட் பண்ணி ஃப்ரீயா டீ குடிச்சிட்டு. உள்ள வரவங்களுக்கு 2 சாக்லேட்டு. இது வந்து 2 சாக்லேட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்துருக்கோம். நல்லா இருக்குல்ல? இது என்ன சாக்லேட்டு கரைக்கிறாங்களா? அது இந்த வழியாக வருது. அவங்க செய்யுது வந்து அவங்க போய் முருகு போயிடறாங்க. ஹலோ, கண்டிப்பாக வரக்கூடிய பிளேஸ் தான். ஓகேவா? வந்து பார்க்குறேன். அம்மா இப்போ வேடி பார்த்துட்டு போகணும். அம்மா எந்த பக்கம் போகணும்? மேலே தான் போகணும் போல். அம்மா இந்த பக்கம் தான் வரக்கூடிய பிளேஸ் தான். 20 ரூபா என்ட்ரி ஃபீஸு. அந்த 20 ரூபாய்க்கு அந்த கொடுக்குற டீ உடத்து சாக்லேட்டும் எல்லாம் இருந்துச்சு. ஆமாம், எதுவுமே உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் வாங்கணுன்னா கட்டுக்கட்டாக பணம் எடுத்துன்னு வந்தால் தான் வாங்க முடியும். நம்மள மாரி பிச்சைக்காரங்களாம் வந்தால் வாயை போலந்து பார்த்துட்டு தான் வந்துட முடியும். பார்த்துட்டு வர வேண்டியதான். அதான் பண்ணோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. பண்றா நண்பர்களே, எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தொட்டபேட்டை வந்திருக்கோம். விளாக் பண்ணுவோம். சரி, தொட்டபேட்டாவில் முட்டை பரோட்டா ஃபேமஸ்ன்னு எங்கள் அண்ணன் விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. அதனால் சாப்பிட்றதுக்காக வந்தோம். ஆமாம், கடையில் தான் சொல்லுவான். இப்போ சொன்னல, அவன் அப்படி தான் விளங்காதவன், அப்படி தான் பேசுவான். சுத்திரி ஃப்ரேமாக பாருங்க ஜி, ஃப்ரேமாக பாருங்க. ஐயோ ஐயோ, சாரி, அவர் குறுக்கில் பேசுகிறவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. பாவம் பார்த்து நாங்கள் அண்ணத்தை வந்து பாடுறோம், இறங்கணும், ஏற்றணும். ஆக்சுவலி இங்கே ஒரு கிடக்குது, அது யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம யாருக்கா கொடுக்க போகிறோம். ஓகேவா? கீழே காந்தது யாருக்கா கொடுப்போம். இருங்க,
ஏய் சுந்தர பட்டாணி சாப்பிட்றியா? ஆனா சாப்பிட்ற கூட சூப்பராக இருக்கு. மேடம் வந்து நெக்ஸ்ட் டூர் எப்போன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டூர் வந்து கமெண்ட்ல வந்து ஒரு 4 பேர் வந்து நெக்ஸ்ட் டூர் போகலான்னு சொன்னாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டூர் போகலாம். அவ்வளோதான். ஆனால் அந்த கமெண்ட் நீயே போடக்கூடாது 4 வாட்டி கேவலமா. கீழே பார்த்து இல்லைப்பா, கீழே ரோடு. ஓ பார்த்துனால ஒன்று தான், வழி இல்லை பார்த்துனா. காலை உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க வா. ஏன் சொல்ல கீழே பார்த்துன்றாங்க? ஏன்னா வழி இல்லை பார்த்து. சத்தியமாக இந்தமாரி காமெடி நீங்கள் விஜய் டிவியில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நான் அப்படி ஒரு காமெடி சொல்கிறேன். கலக்க போகுது யார் போய் அட்டன் பண்ண சொல்லுன்னு சொல்லலாம். ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இவங்களாம் கேட்டால் ஃப்ரெண்ட்ஸுன்னு வாங்க. சரி எவ்வளோ கேப்பு போயிட்டு இருக்கோம், கேப் பண்ணுறீங்க. வர்ற மாதிரி இது கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டு கிளைமேட்டெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அங்கேயே இருக்க பாண்டிச்சேரியில் மேலே வெளியே சுற்றி நிற்பியா கலர் ட்ரெஸ்ஸு போட்டுனேன். பாண்டிச்சேரியில் இதே கிளைமேட்டு, அங்கேயும் இதே கிளைமேட்டுன்றீங்க. பாண்டிச்சேரியை பெருமைப்படுத்தாதீங்க. பாண்டிச்சேரியில் ஒன்றுமே இல்லைடா. தயவுசெய்து யாரும் அங்கே போகாதீங்களா, வராதிங்களா. ஆமாம் டூரிஸ்ட் பிளேஸை எதுக்குடா ஆக்குறீங்க? சரக்கும் முழுக்க தவிர அங்கே வேறு எதுவும் ஒன்றுமே இல்லைடா. தயவுசெய்து வராதிங்கடா பாண்டிச்சேரி யாருன்னு. ஏதோ வீட்டில் சண்டை, வெளியே சண்டை, கொஞ்சம் சோகமாக கொஞ்சம் இது ஆறுதலுக்காக ஒரு எங்கேயா போய் உக்கலான்னு பார்த்தா அங்கே கும்பலாக பார்க்க நான் அழகாக இருந்தேன். நேற்று வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து ஒரு ஃபோட்டோ கேட்டேன். ஓகேவா, கும்பலாக எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு போஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் அழகாக இருக்கிறேன். நான் ஐயோ நாங்கள் தெரியலையே, நீங்கள் தெரியலையே, எரியலையே. ஐயோ டேய் 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 பாரு, என் ஆளுக்கு அப்புறம் நீங்கள் தான் பொறுப்பு. சொல்லிட்டேன், பதில் சொல்லி ஆகணும். கண்ட கண்ட பைத்தியத்தெல்லாம் கூட்டின்னு வந்து சுத்தமாக முடியவே இல்லை. இப்போதான் தெரியுது ஏன் எல்லாம் வரல. இப்போதான் தெரியுது ஏன் எல்லாம் வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னு. பிரதர்ஹுட். எல்லாம் அகதிங்க மாரி உட்காந்துக்கிட்டு பிரேமா பாருங்க. ஐயா கலா ஓடி வர மாதிரி பாக்குற பாரு பாரு. அதெல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. என்ன உனக்கு பிரச்சனைப்பா? இப்ப என்னது கைட்டுற? அங்க பாரு காட்டுக்கோழி, பாரு காட்டுக்கோழி. பாவம் அவரு என்ன பண்ணாங்கப்பா? அவரா பாவம் அவரு. ஆமா அவன் சைலண்டா கரெக்ட் பண்றான் பாரு. ஏய் சசிகுமார் பாவம்டா, வர போட்டோ எடுங்கடா. ஏய் லட்சுமணா பாவம், ஏன் அவனை எல்லாம் வெறுக்குறீங்க? பாரு லட்சுமணா நல்லவன் தான். உன்னை ஏமாத்திட்டு இல்ல, நீ தான் அவனை ஏமாத்துன. ஆமா அவன் பண்ணி தானே என்கேஜ்மெண்ட் பண்ண. அவனா பண்ணா? கிளம்பு. ஊரு உலகத்துக்கே தெரியாது. அது போஸ் குடுத்து நீ சொன்னது கவனிக்கல. இது எனக்கு இப்பதான் புரியுது. இந்நேரம் கவுனிக்கான பேசிட்டு கிடையாது அவரு. ஏண்டா என்னைக்காதிரா இத்தனை பேர் எடுத்தானே அவங்கள போய் நின்னியா? என்ன கேட்ட? சூப்பர் கலையானா வேற மாதிரிடாண்ணா. சொல்டா எதுக்கு வந்தான்னு தெரியல, ஏன் வந்தான்னு தெரியல. இவன் எங்க ஃப்ரெண்டானு கூட தெரியல. பரவாயில்ல இவனாச்சு கூட்டா வந்துடுறானே. ஒருத்தவங்களாம் கூப்பிடாமலே வரவே மாட்டான். கூப்பிட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு வரலாம் அவன்.
இது வந்து ஒரு சேலஞ்சு. நம்ம போய் யார்ட்டையா சிரிச்சா அவங்க திருப்பி சிரிப்பாங்க. என்ன பாரு இல்ல சாரி, ஆளு வேற, அவங்க புது ஃப்ரெண்டா. இதான் நடக்கும். தேவையில்லாம எங்க போய் அடி சிரிக்காதீங்க, அடி வாங்கிட்டு அப்படிலாம் இல்ல, அவங்க இப்போ நீங்க தான் நேத்தா பழக்கம். சேலஞ்ச் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. தயவுசெய்து யார் வரைக்கும் போய் சிரிக்காதீங்க. முக்கியமா தெரியாதவங்களால கூட பரவாயில்ல, தெரிஞ்சவங்களால சிரிக்காதீங்க. அப்புறம் என்ன நடக்கும் நீங்களே பார்த்தீங்க. ஏங்க இந்த ஊர்ல ஒட்டமை மட்டும் குளிர்ச்சியாளுங்க, கண்ணும் குளிர்ச்சி ஆகுதுங்க. கண்ணு மட்டுமா குளிர்ச்சியா இருக்கு? அப்ப புரியல, அப்புறம் வேற கண்ணுக்கு பாக்குற குளிர்ச்சியா எல்லாரும் இருக்கு. தான் குளிர்ச்சியா இருக்கு. அதான்டா, அதுதான்டா மீனிங்க. அவங்க கூட வந்தா நம்மளால பேச முடியுமா இல்லையான்னு தெரியல. யாரு கூட வந்தா? யாரு கூட வர முடியுமாடா? ஃபியூச்சர்ல வரும்போது நீ நாங்களாம் வரமாட்டோம், நீ மட்டும்தான் வருவ அவங்க கூட. அந்த அந்த கேப் மாதிரி போட்டுக்கினேன், இப்படி ஆயிடுச்சுனா வால் பறக்குதுல, வால் பறக்குதா? பாப்பாவுக்கு காதுடா அது. வால் பறக்குதா? பாப்பாவுக்கு வாங்கணும், ஒன்று வாங்கி கொடு. ராதிகாவோட வைஃப் என்ற வால் பறக்குது. வால் பறக்குதா? இது மேலடா, அது வாலு மேலான்றான்டா. ஐயோ தெரிஞ்சு சொல்றான். அது கேட்டா சீஃப் அக்கௌண்டன்ட்ன்றான். நாளையில இருந்து சீனியர் அக்கௌண்டன்ட் மாதிரி இன்னைக்கு இதுதான் வந்து பண்ணி காய். அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சான். பண்டிகை வந்த இடத்த முடிச்சாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி கிளம்புறோம்.